ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நல்லா இருக்கும். அதுதான் என்னோட ஆசையும் கூட. அடுத்த நிமிஷம் நிச்சயம் என்ன வாக்கிங்க. ஸோ அதனால எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியா இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாடுங்க. சோகமா இருந்தாலும் சரி, கஷ்டமா இருந்தாலும் சரி, இதுவும் கடந்து போகும். என்ஜாய் பண்ணுங்க. மாநிலராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேணும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நாம எந்த ஒரு தவமே பண்ணாம மனுஷனா பிறந்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கைய என்ஜாய் பண்ணுங்க. ஃபுல் என்ஜாய் பண்ணுங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ யூடியூப் அல்காரிதம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போது அது இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்க முடியும், உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க. இப்போ சுதந்திரம் கிடைச்சதும் பலுச்சிஸ்தான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தங்களுக்குன்னு தனியா தங்க நாட்டுக்குன்னு தனியா ஒரு பிளாகையும் உருவாக்கிட்டாங்க. கரன்சியை உருவாக்கிட்டாங்க. நேஷனல் அந்தம் தேசிய கீதம் சொல்லுவியா, அதையும் தங்க நாட்டுக்கு தனியா ஒண்ணு உருவாக்கிட்டாங்க. அதனால பலுச்சிஸ்தான் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி, அதாவது ஐநா சபை இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியை ஏத்துக்கோங்க, அதாவது சுதந்திர நாடா ஏத்துக்கோங்க, நாங்க இப்ப சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட கொடுத்துருக்காங்க ஐநா சபை கிட்ட. இந்த சுதந்திரத்துக்காக பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானை விடாம அடிச்சிருக்காங்க, டார்ச்சர் பண்ணிருக்காங்க, தினமும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க, நாலா பக்கம் வந்து சண்டை போட்டிருக்காங்க. இப்படி தினமும் ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டிருக்காங்க. நீங்க என்ன எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறது, நாங்களே எங்களுக்கான உரிமை எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு சண்டை போட்டு அவங்களுக்கு உரிமையை போய் எடுத்திருக்காங்க. நாங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, இப்போ பலுச்சிஸ்தான் ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்டர்னல் தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. அந்த எக்ஸ்டர்னல் யாருன்னு பாத்தீங்கன்னா மிர் யார் பலோச் அப்படின்ற ஒரு எக்ஸ்டர்னல் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இப்போ பலுச்சிஸ்தான் தங்களுக்கு சொந்தமான இடத்துல, அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிட்டத்தட்ட 85% தங்களோட கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. எங்களை மீறி அங்க யாரும் உள்ள வர முடியாது, எந்த ஒரு பாகிஸ்தான் ஆர்மியும் அங்க உள்ள வர முடியாது. 85% தங்களோட கண்ட்ரோல் வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில பலுச்சிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நேஷனல் அந்தமான மா சுகேன் பலுச்சானி அப்படி ஸ்டார்ட் ஆகிற அந்த நேஷனல் அந்தமா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நேஷனல் அந்தம் கூடவே நாங்க நாட்டுக்கு தனியாக உருவாக்கான அந்த ஃபிளாகையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் அந்த கரன்சியையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கரன்சியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பலூச்சி பாலூஸ் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி சொன்னேன் இல்லையா, பலூச்சிஸ்தான் இப்போ வந்து 85% தன்னோட கண்ட்ரோல் வச்சிருக்காங்க சொன்னேன் இல்லையா அவங்களோட இடத்துல. இப்போ அது கூட சேர்த்து இன்னும் சில அதெல்லாம் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு மைன், காப்பர் மைன், அப்புறம் நேச்சுரல் ரிசோர்ஸ், அப்புறம் வந்து இந்த கேஸ் ஃபீல்டு, அப்புறம் கோல்டு மைன், அதாவது நிலக்கரி சொல்றாங்கன்னு சொல்றியா. ஸோ இதெல்லாம் வந்து தங்களோட கண்ட்ரோல்ல இப்போ வச்சுட்டு இருக்காங்க. இந்த 2026 கடைசியில பாகிஸ்தான் பயங்கரமா அட்டாக் பண்ண போறோம், பெருசா அட்டாக் பண்ண போறோம், அதுக்கான டீம் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏர்ஃபோர்ஸ், நேவி, அப்புறம் ஆர்மி இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 5 லட்சம் சோல்ஜர் எங்ககிட்ட இருக்காங்க, பாகிஸ்தானை பெருசா அடிக்க போறோம் இந்த இயர் எண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லியிருக்காங்க பலுச்சிஸ்தான். 1948 இந்தியா வந்து பாகிஸ்தான் தனி நாட போனப்போ சில மக்கள் வேண்டாயிரம் ரூபாய் பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க. இந்தியா கூட இருக்கணும் தான் ஆசை, ஆனா பாகிஸ்தான் கூட போயிருக்காங்க வேண்டாம் இருப்பான். இப்போ நம்ம கூட ஒரு டீமா வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க. இப்போ டீமுக்குள்ள பிரச்சனை 2 கேங்கா பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எதனா ஒரு பக்கம் தான் போகும். எந்த பக்கம் போனா நமக்கு எது சேஃபோ அந்த பக்கம் தான் போகும். ஆனா அந்த பக்கம் டேஞ்சர் தெரியும், ஆனா நம்மள பண்ணுவோம், வேண்டாம் வெறுப்பா அந்த டீமுக்கு போய் சேருவோம். ஸோ அதே மாதிரிதான் சில மக்கள் வந்து வேண்டாம் வெறுப்பா பாகிஸ்தான் கிட்ட போய் சேர்ந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த பலூச், அப்புறம் வந்து பஷ்டூன்கள் சொல்லுவாங்க. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, இது வேண்டாம் வெறுப்பா போனாங்க இல்லையா அந்த மக்கள் வந்து, இந்த பலூச்சிஸ்தானுக்கும் அப்புறம் பஷ்டூன்கள் போனாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா பஷ்டூன்கள் வந்து தங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்றதுக்காக போராடுறாங்க. பலூச்சிஸ்தான் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு வராங்க. இப்போ பாகிஸ்தான்ல அதிகமா பேசுற லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா உருது தான் சொல்றாங்க. அந்த லாங்குவேஜ் எங்களுக்கு சொந்தமான லாங்குவேஜே கிடையாது. இப்போ எங்களுக்கும் தனி லாங்குவேஜ் இருக்கு. இப்போ பலூச்சிஸ்தான் வந்து பலூச் அப்படின்ற லாங்குவேஜ் தனியா இருக்கு. பஷ்டூன்கள் வந்து பஸ்டே அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தனித்தனியா இருக்கு. எங்களுக்கும் தனியா லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாகிஸ்தான் கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல எங்களுக்கும் இடம் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 44% இடம் இருக்கு எங்களுக்கும், அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பலுச்சிஸ்தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. இந்த சுதந்திரத்திற்கான போராட்டத்துல பலுச்சிஸ்தான் என்ன பண்றாங்கன்னா, கடந்த மார்ச் 14ஆம் தேதி
பாகிஸ்தானை சேர்ந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் அப்படி ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணி கடத்திட்டு போறாங்க. இது கேள்விப்பட்ட பாகிஸ்தானுக்கு ஒரு ஷாக், அதிர்ச்சி. எப்படி பலூச்சிஸ்தான் ஆர்மியில இப்படி பண்ண முடிஞ்சது, அவங்க அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு பெரும் ஷாக். இந்த ஹைஜாக்ல பேசஞ்சரோட சேர்த்து சோல்ஜர் கிட்டத்தட்ட ஒரு 400 பேரை ஹைஜாக் பண்றாங்க. இந்த பேசஞ்சர்களையும் இந்த சோல்ஜருக்கையும் பெரும்பாடுபட்டு பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் இருந்து கூட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க இந்த 400 பேரையும் கூட்டு வர்றதுக்கு. அப்படி கூட்டு வரும்போது இந்த இதுல ஒரு 21 சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க, ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. இந்த ஹைஜாக் முடிஞ்சு சில மாதங்களுக்கு அப்புறம் பலூச்சிஸ்தான் திரும்ப பாகிஸ்தானை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க, விடாம அட்டாக் பண்றாங்க. இது தொடர்ந்து அட்டாக் பண்றதுனால பலூச்சிஸ்தான் பக்கம் உலக நாடுகள் திரும்பி பார்க்குது. ஸோ இந்த அட்டாக்னால உலக நாடையே நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க பலூச்சிஸ்தான். பாகிஸ்தான் இந்தியாவை அட்டாக் பண்ண எப்படி காஷ்மீரை கையில் எடுத்து அட்டாக் பண்றாங்க, அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் அட்டாக் பண்ண பலூச்சிஸ்தானை கையில் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை சேர்ந்த சில வல்லுநர்கள்லாம் இப்போ சொல்லிட்டு வராங்க. இப்போ பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் கிட்ட இருந்து சுதந்திரம் அடைஞ்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுறேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ யூடியூப் ஆல்காரிதம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொண்டு வந்து கொடுக்கும்போது தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.